ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ இந்த கூடையை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த காது போடுறது வந்து தனி வீடியோவாக போட்டிருக்கேன். இது வந்து 2 வீடியோவாக நான் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. உள்ளே பாருங்கள், பூ பாருங்கள், நல்ல கலரு. நான் வெயிலில் தான் வந்து எடுக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கூடை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ இந்த கூடை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெல்லிக்காயும் ரோஜாப்பூன்னு கூட தான் பின்ன போகிறோம். அது வந்து நேர் வரிசை. இது நேர் வரிசையில் நம்ம வந்து பின்ன போகிறோம். அது வந்து சுற்று ஒயர் வச்சு நம்ம பின்னுறோம். அதுக்கு வந்து 18 ஒயர் வெட்டியிருக்கிறேன். 18 ஒயர் வந்து 5.5 அடி வெட்டியிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நெல்லிக்காயும் ரோஜாப்பூவும் அப்படிங்கிற கூட வந்து நேர் வரிசையில் நம்ம பின்னுறோம். இடையில இதில் வந்து ரோஜாப்பூ வரும். நெல்லிக்காய் போட்டு ரோஜாப்பூ சுற்றுற மாதிரி வரும். அதுக்கு வந்து இது வந்து 18 ஒயர் எடுத்திருக்கேன். 18 ஒயரும் வந்து 5.5 அடி. 18 ஒயர் எடுத்திருக்கேன். 18 ஒயரும் 5.5 அடி. அதில் வந்து பச்சையில் வந்து நான் வந்து 12 வெட்டியிருக்கிறேன். ரோஸில் வந்து 6 வெட்டியிருக்கிறேன். மொத்தம் 18. பச்சையில் 12, ரோஸில் 6, 5.5 அடி வெட்டியிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து அடி போடுவோம். வெட்டி சமமாக அப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ரோஸில் தான் நம்ம போட போகிறோம். ரோஸில் வந்து 2 ரோஸு சுற்று ஒயரில் போடுறோம். முதல்ல போடுறது வந்து பச்சையில் 3 ஒயர் எடுத்து நம்ம போடுறோம். அதுக்கு வந்து பச்சையில் 1 ஒயரை எடுத்துக்கிறோம். ஒரு ஒயரை எடுத்து இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு விட்டுட்டு இது வந்து 12 வருஷம் போட போகிறோம். அதுக்காக நம்ம வந்து ஒரு 6 இன்ச்சு விட்டால் போதும். 6 இன்ச்சு இல்லைன்னா 5 இன்ச்சு இப்படி விட்டுக்கோங்க. 5 இன்ச்சு விட்டுக்கிட்டு பின்னிட்டோம். இது வந்து சைடில் நம்ம வந்து குறைச்சி விட்ட ஒயரு. இது வந்து நம்ம வந்து நேர் வரிசை ஒயரு. இப்போ வந்து 3 ஒயர் பச்சையில் போடுறோம். 3 நாட்டு பச்சையில் போடுறோம். அப்புறம் 2 ரோஸில், அப்புறம் 3 பச்சையில், அப்புறம் 2 ரோஸில். இப்படி நம்ம 16 ஒயரையும் 18 ஒயரையும் நம்ம போட்டுடணும். ரோஸில் 2 ஒயர். இப்போ ஒரு ஒயர் எடுத்து நான் பின்னிருக்கிறேன். எல்லாமே நல்ல கலரு. பச்சை வந்து கரெக்டாக, பச்சை கூட கொஞ்சம் பச்சை கரெக்டாக இருக்குது கலரு. ரோஸ் வந்து கொஞ்சம் வெளுமையாக தெரியுது. இந்த ரோஸ் வந்து நல்ல அழகு ரோஸு, நல்ல கலரு. பச்சை கூட கரெக்டாக தெரியுது. ரோஸு தான் கொஞ்சம் வெளுமையாக தெரியுது. வெளிச்சத்தில் வந்தாலும் அப்படி தான் தெரியுது. நான் வெளிச்சத்துக்கு போகல, அங்கே காற்று வரமாட்டேங்குது, அதனால் இப்படி உட்காந்துட்டேன். இங்கே பாருங்கள், இதேமாரி போட்டுட்டு அப்புறம் 3 பச்சை, இதேமாரி 3 பச்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 2 ரோஸு 3 பச்சை. அதேமாரி ஃபுல்லாக நான் போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், 3 ரோஸு 3 பச்சை, 2 ரோஸு 3 பச்சை 2 ரோஸு. அதேமாரி 18 ஒயரையும் போட்டுட்டோம் பாருங்கள். அப்படி இதை என்ன பண்ணுறோம், 18 ஒயரும் போட்டு முடிச்சிட்டோம். அதை வெட்டி விட்டோமே, அதோடு இப்படி வச்சு அப்படியே சேர்த்து இப்படி வெட்டிட வேண்டியதான். வெட்டிட்டு ரோஸ்லேயே இன்னொரு வருஷம் நம்ம போட்டுருணும். இங்கே பாருங்கள், இப்படி அளந்து எல்லா கூடையிலையும் அளந்து தான் நான் போட்டு காட்டுறேன். இதையும் போட்டு காட்டுவோம். இங்கே பாருங்கள், பொறுமையாக தான் நான் எல்லாேருக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன், தெளிவாகவும் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் வந்து
இது பாருங்கள், பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாங்க இதேமாரி பின்னிக்கிட்டு இந்த வருஷம் முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 2 வருஷத்தை போட்டோம் பாருங்கள். போட்டுட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா 12 வருஷம் நம்ம போடணும். இப்போ நம்ம வந்து 2 வருஷம் போட்டிருக்கோம், இன்னும் 10 போடணும். நம்ம 10க்கு வந்து இங்கே 3 பச்சை இலை, கீழே 3 பச்சை இலை, 8 முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ரோஸில் 2 10, இந்த ரோஸில் கீழே 2 12 முடிஞ்சிடும். இன்னொரு நட சொல்கிறேன். இங்கே பச்சையில் 3, அந்த பச்சையில் 3, மேலே ரோஸில் 2, இந்த கலரு ரோஸில் 2, கீழே அதேமாரி இந்த ரோஸில் 2 பின்னி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதையும் நான் பச்சையும் முன்னாடி ஆரம்பிச்சும் காட்டிடுறேன் உங்களுக்கு. பச்சை வயிறை எடுத்து அதேமாரி இப்படி மடிச்சுக்கிட்டு இப்படி சுற்றி இப்படியே பின்னிட்டு வர வேண்டியதாங்க. பின்னிட்டு ஃபுல்லாக அடி போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அடித்தை போட்டேன் பாருங்கள், 12 அடி போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், அடியே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த 12 வரி போட்டேன். இப்போ வந்து சுற்றிடும். நம்ம வந்து இந்த 3 வருஷம் பச்சையில் நம்ம பின்னுறோம். அதுக்கு வந்து எதுலையாச்சும் ஒரு ஒயர்லேருந்து நம்ம ஜாயிண்ட் பண்ணிக்க வேண்டியது. அங்கே பாருங்கள், இப்போ வந்து 2 ரோஸ் நம்ம போட்டிருக்கோம். ரோஸுக்கு அப்புறம் நம்ம பச்சையை தான் சேர்க்கணும். பச்சை பாருங்கள் கொஞ்சம் விட்டுட்டு இப்படி போட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு 3 வருஷம் போடணும். அதுக்கப்புறம் 2 வருஷம் ரோஸ் போடணும். ரோஸ் போட்டுக்கிட்டே தான் நம்ம வந்து ரோஜாப்பூ சுற்றணும். இப்படியே பின்னிக்கிட்டே வர வேண்டியதான். இந்த பச்சையில் 3 வருஷம் பின்னணும். இந்த 1 வருஷம் நான் வந்ததுக்கப்புறம் ஏணிப்படி முடித்து எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்க, ஒரு சுற்று வந்ததுக்கப்புறம் இப்படியே ஒரு சுற்று வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், சுற்றினும் நான் பின்னிட்டு வந்துட்டேன். இதை வந்து நம்ம வந்து அப்படியே சொருவிடுறோம். ஏணிப்படி முடிச்சு போகிறதுக்காக நம்ம இப்படியே சொருவிடுறோம். ஒரு 3 நாட்டில் சொருவிடுங்க. சொருவிட்டு இதை இருக்குது பாருங்கள், இதை வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணி இதை வந்து மேலே தூக்கணும். இங்கே பாருங்கள், இதை மடித்து இது உள்ளே விட்டணும். மழையா அதுலேயே போடு, நாற்காலில் போடலான்னு. இதில் எடுத்து வச்சிருக்க பாரு ஜாமான். அந்த இது லைட்டை போட்டுக்க, அந்த அந்த இதை கவுகாரத்தை எடுத்துக்க. இங்கே பாருங்கள், இதுமாரி போட்டுட்டோம். இதை என்ன பண்ணுறோம், எப்பொழுதும் நம்ம இந்த வாட்டத்தில் தான் நம்ம பின்னுவோம். இந்த வாட்டத்தில் பின்னுவோம். அதில் பின்னாமல் அதில் பின்னுனோம்னா நம்மளுக்கு வந்து வெடுப்பாக இருக்கும். வெடுப்பு மாதிரி ஏணிப்படி மாதிரி இப்படி வரும். இது வந்து இப்போ நம்ம பின்னுறது வந்து கண்ணுக்கு தெரியாத ஏணிப்படி முடிச்சு தான் நம்ம பின்னுறோம். இந்த பாருங்கள், இந்த சைடு பின்னாமல் இதை அப்படியே இப்படி எடுத்துக்கணும். இந்த ஒயரை இழுத்து இதில் பின்னணும். இப்போ எல்லாத்துலேயும் இது மாதிரி தான் போட்டு காட்டியிருக்கேன் ஒரு வீடியோ, அது பார்த்துக்கோங்க. இதில் கையிலலாம் குத்தாமல் நல்லாயிருக்கு. இதேமாரி தான் இப்போ நான் காது ஒன்று பின்னி இருக்கிறேன்.
இதுக்கு முன்னாடியே அந்த 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 காதையும் போடுவோம். அதுவும் இப்படி தான் வரும், கையில் குத்தாமல். இந்த ஒர்க்கு பாருங்கள். இப்படியே என்ன பண்ணுறோம், இப்படியே பின்னிக்கிட்டே வரோம். இப்படியே பின்னிக்கிட்டு வரோம். இப்படியே பின்னிட்டு வந்து இந்த சைடு வந்து இந்த குணுப்பை மூடுற மாதிரி நம்ம பின்ன போகிறோம். அது வந்து இது முடித்ததுக்கப்புறம் நான் இதை காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ பின்னிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இந்த இடம் வந்து போட்டோமே அந்த வெடுப்பு மாதிரி இருக்கு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோம், இப்படி போட்டு இப்படி வளைச்சி இதை இப்படி சுற்றி இந்த ஒயரை என்ன செய்கிறோன்னாக்கா இது ஒன்று கொண்டு வரோம். இதுக்குன்னு தனியாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் இதில் ஒரு நடை காட்டுறேன் உங்களுக்கு. போட்டு இந்த வெடுப்பு இது மறைஞ்சிரும். அது தூக்கி மேலே வச்சோம்னா மறைஞ்சிரும். நல்லா பார்க்கணுன்னாக்கா நீங்கள் இதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அந்த வெடுப்பு மறைஞ்சிட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு இதை இப்படி வளைச்சி சொல்லிவிட்டு இதை அப்படியே திருப்பி நம்ம பின்னாமல் இந்த ஒயர்லேயே இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்து இந்த ஒயரில் நம்ம பின்னணும். அதாங்க இதேமாரி தான் நம்ம பின்னிக்கிட்டு வரணும். பின்னாடியெலாம் குத்தாது, ஏணிப்படி முடிச்ச மாதிரியும் தெரியாது. நல்லா அழகாக இருக்குமா. இது ரெண்டுலேயுமே நம்மளுக்கு சுற்றி பின்னிட்டு வந்துடலாம். இதுதான் இதேமாரி அடுத்த இது நம்ம வந்து பின்னிக்கணும். பின்னும் போது இந்த லூஸெல்லாம் இல்லாத அளவுக்கு இழுத்து விட்டுக்கணும். அதான் இது வந்து மறுபடியும் இதேமாரி ஒரு வருஷம் நான் போட்டுக்கிட்டு வரேன். போட்டுட்டு வந்து 3ஆவது வருஷம் முடிஞ்ச உடனே வந்து ரோஸ் நான் ஜாயின் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 3 வருஷையும் நான் போட்டுட்டு இப்போ வந்து ரோஸ் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். ரோஸ் ஜாயின் பண்ணுறதுனால ரெண்டு ஒயரு ஜாயின் பண்ணுறோம். நான் இந்த ஒயரை வந்து நான் வெட்டாமல் இருக்கு, உள்ளே வச்சு பின்னிக்கலான்னு வச்சுருக்கிறேன். ஆனால் ரோஸ் வந்து 2 வரி நம்ம வந்து போட போகிறோம். 2 வரி போடுறதுல வந்து நம்ம வந்து வெட்டி தான் போடணும் அதை. ஏன்னா இது சுற்று வயரு. நம்ம வந்து இதில் வந்து நெல்லிக்காய் வரும், ரோஸில் நெல்லிக்காய் வர்றதுனால நம்ம வெட்டி தான் இதை போடணும். அதுக்கு வந்து 7 அடியில் 2 ஒயர் வெட்டியிருக்கிறேன். இது கண்டோடு போட முடியாது, வெட்டி தான் போடணும். 7 அடியில் 2 ஒயரு நான் வெட்டியிருக்கிறேன். இதை நம்ம போட போகிறோம். 7 அடி வெட்டியிருக்கிறேன். இது பின்னி முடிச்சுட்டு எவ்வளோ அளவு வெட்டலான்னு நான் சொல்கிறேன். ஏன்னா கூட வெட்டி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். குறைச்சலாக இருந்தால் மறுபடியும் ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து இதில் 7 அடி வெட்டியிருக்கிறேன். 18க்கு வந்து 18 வருஷம் இது, அதுக்காக 7 அடி வெட்டியிருக்கிறேன். நான் இந்த பக்கம் இந்த ஒயர் இருக்கிறதுனால இதை உள்ளே வச்சு பின்னிக்கலான்னு வச்சுருக்கேன். இது இருக்கிறதுனால இப்படி திருப்பிக்கிறேன். இப்படி திருப்பி இப்போ வந்து ஒரு ஒயராக 2 ஒயரையும் நம்ம இப்போ ஜாயிண்ட் பண்ணுறோம். இதை பாருங்கள், கொஞ்சம் ஒயரை விட்டுட்டு சொருகிறதுக்கு கொஞ்சம் ஒயரை விட்டுட்டு இந்த மூணு பச்சை இருக்குது பாருங்கள், அதில் வந்து நடுவில் உள்ள பச்சையில் நம்ம வந்து 3 ஒயர் பச்சைன்னு இல்லை, நீங்கள் எந்த ஒயர் வச்சாலும் 3 வச்சுருக்கோமே, அதில் வந்து நடு சென்டரில் நம்ம இதை வச்சு ஒரு நாட்டு போடுறோம். நடுவில் ஒரு ஒயரில் வச்சு நம்ம ஒரு நாட்டு போட்டு 2வது நாட்டு போடுறோம். இதை அப்படியே வச்சிடறோம். 2 நாட்டு போட்டு இதை அப்படியே வச்சிடறோம். இப்போ வந்து மறு ஒயர் 7 அடியில் வெட்டியிருக்கேனே, அந்த ஒயரை எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், அந்த ஒயரை எடுத்து அதேமாரி கொஞ்சம் விட்டுட்டு நம்ம இப்போ இதில் வந்து 2வது நாட்டில் 3 நாட்டில் நடு சென்டரில் உள்ள நாட்டில் நம்ம போட்டோம். இப்போ வந்து இந்த ஓரத்தில் 3ஆவதாக இருக்குது பாருங்கள், அந்த நாட்டில் மேலே வைக்கிறோம். மேலே வச்சு இதை போடுறோம். நல்லா கவனமாக பாருங்கள், சொல்கிறத கவனிச்சுக்கோங்க. நான் தெளிவாக தான் சொல்லி கொடுப்பேன். இங்கே பாருங்கள், நடு சென்டரில் இதை ஜாயிண்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஒயரை. அதுக்கு அந்தாண்ட ஒயரை இந்த ஓரத்தில் ஜாயிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த 2 நாட்டையும் வச்சு நம்ம வந்து நெல்லிக்காய் நாட்டு போடுறோம். நல்லா ரோஸுங்க. நான் வந்து பின்னி முடிச்சுட்டு வெளிச்சத்தில் காட்டுறேன். இதை என்ன பண்ணுறேன்னாக்கா, நெல்லிக்காய் 4 ஒயரில் நெல்லிக்காய் போடுறோம் பாருங்கள். அதேமாரி இங்கே பாருங்கள், மொதல் ஒயரை வளைக்கிறோம். 2வது ஒயரை இப்படி வலிச்சு இப்படி பிடிச்சிக்கிறோம். 3ஆவது ஒயரை
இப்படி வலித்து இப்படி பிடிச்சிக்கிறோம். 4வது ஒயரை எடுத்து இப்படி சுற்றுறோம். 3 ஒயரில் நெல்லிக்காய் போடுறோமே அதேமாரி இது 4 ஒயரில் இதை ஒயரை இப்படி மேலே போடுறோம். 2வது ஒயரை உள்ளுக்குள்ளே போடுறோம். இந்த ஒயர் எடுத்து ரெண்டு லூப்புளி போட்டு இது 3வது ஒயரை 3 நாட்டிலையும் 3 லூப்புளி போட்டுரும். ஒன்று ஒன்றா நம்ம இப்படி இழுத்துக்க வேண்டியது. பெரிய 4 ஒயரு நெல்லிக்காய் வந்துடுச்சு. இதில் தான் நம்ம மறுபடியும் பூ ரோஜாப்பூ மாதிரி சுற்ற போகிறோம். இதை பாருங்கள், இப்படி தான் வரும். இதை வந்து இப்போ இந்த 2 ஒயர் இருக்குது பாருங்கள், சுற்று ஒயரு. இதில் 2 ஒயர்லேயும் நம்ம ரெண்டு வரி பின்னிக்கிட்டே வர வேண்டியது. இது மேலே உள்ள ஒயர் அப்படியே இருக்கும். இந்த கீழே உள்ள 2 ஒயர்லேயும் 2 வரி போட்டுற வேண்டியது. இந்த மேலே உள்ள ஒயரை அமுக்கிக்கிட்டு இங்கே பாருங்க, மூணு நாட்டி போட்டு அப்படியே நிப்பாட்டிக்கிறோம். அப்படியே நிப்பாட்டிக்கிட்டு இந்த ஒயரு சுற்று ஒயர் எடுக்கிறோம். 7 அடி வெட்டணுமே அதை எடுத்து இதில் மேலே உள்ள ஒயரில் 3 நாட்டு போட்டு அப்படியே நிப்பாட்டுறோம். இதை பாருங்க, இப்படி போட்டு நிப்பாட்டிட்டு இதில் வந்து நம்ம நெல்லிக்காய் 4 ஒயரில் நெல்லிக்காய் போடுறோம். இந்த மேலே உள்ள சுற்று ஒயரில் 2 ஒயர் இருக்கா, அதை ஒயரை எடுத்து இப்படி பிடிக்கணும். 2வது ஒயரை எடுத்து இப்படி பிடிக்கணும். இதில் வந்து இதில் ஒயர், அதனால் இது 3வது ஒயராகவே வச்சுக்கலாம். இந்த 3வது ஒயரை எடுத்து இப்படி மடிக்கிறோம். இதில் 4வது ஒயர், இதை எடுத்து இப்படி இறுக்கமாக எடுத்து இப்படி நெருக்கிக்கிறோம். நெருக்கிக்கிட்டு ஒயரை எடுத்து மேலே வைக்கிறோம். 2வது ஒயரை 2வது லூப்பில் விடுறோம். இது 3வது ஒயர், இதை எடுத்து 2 லூப்லையும் விட்டுறோம். இது கூடையும் நான் போட்டிருக்கேன். இது பாருங்கள், இது வந்து 3வது ஒயர். இதில் போட்டோம். போட்டு நாலு ஒயரில் நெல்லிக்காய். இது வந்து 4 ஒயரில் பிஸ்கட்டு போடுறோமே, அந்த ஒரு பாருங்கள், 4 ஒயரில் பிஸ்கட்டு போடுறோமே அதேமாரி 4 ஒயரில் நெல்லிக்காய். இந்த கூடைக்கு வந்து பிஸ்கட் இல்லாமல் நெல்லிக்காவும் போடலாம். நான் இதுமாரி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து வழக்கம் போல் நம்ம பின்னிட்டு வர விட்டோம். இந்த 2 ஒயர் மேலே உள்ள ஒயர் மேலே இருக்கும். இதில் வந்து சுற்று ஒயர் 7 அடி வெட்டினமே அந்த 2 ஒயரு, அதில் ஒயரை எடுத்து இப்படி போட்டு 3 நாட்டிலையும் போட்டுக்கணும். அப்புறம் 2வது ஒயரை எடுத்து மேலே உள்ள 2வது ஒயரை எடுத்து நம்ம ஒரு 3 நாட்டிலையும் நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் போடுறோம். இதேமாரி தாங்க வரிசையாக போட்டுட்டு வந்து நம்ம வந்து நிப்பாட்டிக்கணும். நம்ம வந்து ஆரம்பித்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு நிப்பாட்டிக்கிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் நான் காட்டுறேன். இப்போ 2 நெல்லிக்காய் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். அப்பயும் உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சா அதை கொஞ்சம் ஓட விட்டு பார்த்துக்கோங்க. இதை போட்டிருக்கோம் பாருங்கள், இப்படி தான் வரும். இதேமாதிரி நெல்லிக்காயில் போடணும். சுற்றிலும் பின்னிக்கிட்டு இங்கே வரும்போது நான் உங்களுக்கு வந்து இது எப்படி வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன்.